கடவுள் யார்? கடவுள் யார் என்ற கேள்விக்கு ஒரே பதில் இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் நம்பிக்கைகளுக்கேற்ப கடவுளைப் பற்றிய தனித்தனி கருத்துக்கள் இருக்கும். இருப்பினும் தமிழ் மரபிலிருந்து ஒரு குழந்தைக்கு புரியும் வகையில் விளக்க ஒரு கதை சொல்லலாம். ஒரு சிறிய கிராமத்தில் சீனு என்ற சிறுவன் இருந்தான். அவன் விளையாடுவதையும் ஓடுவதையும் விரும்பினான். ஆனால் அவன் பிறந்ததிலிருந்தே அவனால் காண முடியவில்லை. அவன் உலகம் இருட்டாகவே இருந்தது. ஒருநாள் தன் தாத்தாவிடம், தாத்தா, ஒளி எப்படி இருக்கும் என்று கேட்டான். அவன் அதை எப்போதும் பார்த்ததில்லை, அதனால் எப்படி விவரிப்பது என்று தாத்தாவுக்குத் தெரியவில்லை. சீனு, என்றான் தாத்தா, சூரியன் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பார். அது உன்மீது வெதுவெதுப்பாக மின்னும், உன்னை சூடாக வைத்திருக்கும். அது எல்லாவற்றையும் ஒளிர்விக்கும், நீ வண்ணங்களைப் பார்க்க முடியும், உலகத்தை முழுமையாகக் காண முடியும். சீனு கற்பனை செய்து பார்த்தான். அவன் சூரியனின் புதுமையான வெப்பத்தை உணர்ந்தான், வண்ணங்களின் அழகைச் சுவைத்தான். அவன் மனதில் ஒரு ஒளி உருவானது. ஆனால் தாத்தா, என்றான், அப்படியானால் ஏன் நான் அதைப் பார்க்க முடியாது? தாத்தா சிரித்துக்கொண்டு, சீனு, ஒளி பல வடிவங்களில் வருகிறது. நீ அதை கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அது வேறு வழிகளில் உன்னைச் சுற்றியிருக்கிறது. காற்று உன்மீது வீசும்போது அது காற்றின் ஒளி. பூக்களின் வாசனையை நீ முகரும்போது அது மலர்களின் ஒளி. பறவைகள் பாடுவதை நீ கேட்கும்போது அது பறவைகளின் ஒளி. சீனு சிந்தித்தான். அவன் காற்று வீசுவதையும் பூக்களின் மணத்தையும் பறவைகளின் பாட்டையும் உணர்ந்தான். அவன் தனக்குச் சுற்றிலும் ஒளி இருப்பதை உணர்ந்தான். அது கண்களால் பார்க்கும் ஒளியைப் போலவே அவனை அரவணைத்துக் கொண்டது. அப்போதுதான் சீனு புரிந்து கொண்டான். கடவுளும் அப்படித்தான். நாம் அவரை காண முடியாது, ஆனால் அவர் எங்கும் இருக்கிறார். அவர் நம்மைச் சுற்றியுள்ள அன்பிலும் இரக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். அவர் நம் உள் இருக்கும் ஒளி. இந்த கதை மற்றும் தகவல்கள் உங்களுக்கு கடவுளைப் பற்றி சிந்திக்க ஆரம்ப புள்ளியாக இருக்கும் என்று நம்புகிறேன்.